நிறைய பேர் எங்கள் இருக்கிற கேள்வி, ஐயா உடம்புல எங்கே பார்த்தாலும் கெட்ட கொழுப்பு இருக்குயா, எல்லாம் கரைஞ்சி தண்ணி மாதிரி போயிடணும், ஏன்னா என்னையா செய்யணும் அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க, ஒன்று செஞ்சாவே போதும், சரியாயிடும். அப்படி என்னங்க சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு சிலர் அங்கே ஐயா அங்கங்கே கொழுப்பு கட்டியாக இருக்குங்க ஐயா, ஒன்று நவருது, ஒன்று நவர மாட்டேது, ஒன்று வலிக்குது, ஒன்று வலிக்க மாட்டேது, என்னையா செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், நான் சொல்கிறத செய்யுங்க, சரியாக போகும். சரிங்களா? ஐயா ஃபேட்டி லிவருங்க ஐயா, ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், அப்டாமல் ஸ்கேன் எடுத்தேன், இல்லை சிடி ஸ்கேன் எடுத்தேன், எம்ஆர் எடுத்தேன், ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு சொல்லிட்டாங்க. ஐயா என்ன பண்ணுறது ஐயா, ஒன்றுமே புரியல. கிரேட் 3 இருந்தால் மருத்துவரை பாருங்கள், கிரேட் 1, கிரேட் 2னாக்க உணவிலே சரி பண்ணிக்கலாம். அது எப்படி வாங்க பார்ப்போம். எப்படி அப்படின்னா, நீங்கள் மருந்து மாத்திரைகளை எல்லாம் சாப்பிடுங்க, டாக்டர் சொல்ல ஆலோசனை கடைப்பிடிங்க, அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு அதோடு சேர்த்து நான் சொல்கிற இயற்கையான வழிமுறையும் உணவு முறையும் கடைப்பிடிங்க தான் சொல்கிறேன். ஏன்னா மருத்துவர்கள் கொடுக்குற அனைத்து மருந்துகளும் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அந்த கொழுப்புகளை கரைகிறதுக்கு, அந்த கொழுப்புகள் இனிமேல் டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அழகான மருந்து மாத்திரைகளை கொடுப்பாங்க. அது கரெக்டாக எடுங்க, அவங்க சொல்கிற உணவு முறையை கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிடியூஸ் ஆகிடும். அதோடு சேர்த்து நம்முடைய சித்த மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒன்று சௌந்தரலேகியம், இது எல்லா வகையான கொழுப்பை கரைக்கும், தொப்பையை குறைக்கும், சரிங்களா, நல்லா ஜீரணத்தை உருவாக்கும், உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இல்லாமல் பார்த்துக்கும். இது காயகல்ப மருந்து, இதுவும் பார்த்திங்கனாக்கா எல்லா வகையான கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி போய்ட்ரும். இது கொடிவேலி தைலம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கொழுப்பு கட்டி கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி போட்டுரும். இது தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது மருத்துவன் ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுக்க வேண்டியது. எல்லாம் நாட்டு மருந்து கலை கிடைக்கும், இல்லை சித்த மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்க உங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க. இது மாதிரி ஒரு காம்பினேஷன் நிறையா இருக்கும். நான் சும்மா காமிச்சிருக்கேன், இது மாதிரி காம்பினேஷன் நிறையா இருக்குது. இதை அவங்களுக்கு கொடுக்கலாம். இதோடு சேர்த்து நான் சொல்கிற இந்த வைத்திய முறையை கடைப்பிடிங்க. 3 வேளையும் கருப்பு கவனி அரிசி கஞ்சி குடிங்க. அது எப்படி செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். சரிங்களா? இப்போது இந்த கோவக்காயில் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். இது சாப்பிட்டா என்னென்ன நோய்கள் குணமாகும், எப்படியெல்லாம் கெட்ட கொழுப்பு கரையிறதை பார்க்கலாம் வாங்க. நிறைய இப்போ இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரையிறதுக்கு, அது நம்ம கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு, கல்லீரலில் இருக்கிற கொழுப்பு ஃபேட்டி லிவர் கரையிறதுக்கெல்லாம் இந்த கோவக்காயை ஒரு 10 கோவக்காய் இப்படி 2ஆக வெட்டிக்கிறோம். அவ்வளோதான், 2 வெட்டிக்கிறோம். பாருங்கள், சிவப்பாக இருக்கும் உள்ள. இப்போ 2 வெட்டிக்கிறோம். ஒரு 10 கோவை வெட்டிக்கிறோம். ஒரு சில கேட்குறீங்க, ஐயா அது பச்சை சாப்பிடலாமா, நல்லா இருக்குமான்னு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த காய் அதை விட சூப்பராக இருக்கும். இந்த சிவப்பாகிறது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஆனால் இது வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதுங்க, ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். ஊற்றி ஒரு துணியில் புழிஞ்சு வடிகட்டினா போதும். இப்போ இதை தேவையான அளவு வடிகட்டால் போதுங்க. இது துணியில் வடிகட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக வரும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வடிகட்டிங்க போயிடுறேன். துணியில் வடிகட்டிக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்படி காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் கோவக்காய் அரைச்சிக்க வேண்டியது, குடிக்க வேண்டியது. இல்லைனா கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம். சரிங்களா? இப்படி குடிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதோடு சேர்த்து கருப்பு கவனி அரிசி கஞ்சி எடுத்து வந்தீங்கன்னா உடம்பு வெயிட் லாஸ் ஆகிடும், கொழுப்புகள் கரைஞ்சி போகும். விட்டமின் சி, அதாவது ஆரஞ்சு பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கமலா ஆரஞ்சு, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா கண்ணுக்கு தெரியாத கட்டிகள், கண்ணுக்கு தெரியாத கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி போகும். இப்படி இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க. கோவக்காயில் அருமையான ஜூஸ் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் சாப்பிட்ணும். நிறைய கெட்ட கொழுப்பு இருக்குது, எங்கே பார்த்தாலும் கொழுப்பு கட்டியாக இருக்குன்றவங்க தினமும் பார்த்தீங்கன்னாக்கா 3 வேளையும் இந்த கோவக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம், தவறே இல்லை. இல்லைங்கய்யா, உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு கரையணும், லிவரில் இருக்க டாக்ஸின் வெளியேறணும், உள்ளுறுப்புகள் நல்லா இருக்கணும், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும், பைல்ஸ் வராமல் பார்த்துக்கணும், மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், ரத்தம் தூய்மையாகணும் அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு 2 முறை கூட நீங்கள் எடுத்து வர்றது நல்லது. சரிங்களா? இப்படி இயற்கையான உணவுகள் நிறையா இருக்குங்க. இயற்கையான மருத்துவ என்ன சொல்கிறது உணவுகள், காய்கறிகள், கீரைகள் நிறையா இருக்குது. நமக்கு தெரியல, நமக்கு எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல, எப்படி தூங்குறதுன்னு தெரியல. அதுக்கு என்னன்றனா ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுங்களா, ரொம்ப ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களா.
ஏங்க 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அந்த 4 இட்லிக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுங்க. இல்லை நல்லா வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலை செய்கிறதுக்கு அளவுக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க, அவ்வளோதான். இது எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, உணவுக்கு ஏற்ற உழைப்பும் உழைப்புக்கு ஏற்ற உணவும் கடைப்பிடிச்சாவே போதுமானது, எந்த நோய் நொடி வராதுங்க. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் இருக்கிறவங்க, கொழுப்பு கட்டி இருக்கிறவங்கலாம் நான்வெஜ்ஜு, சாண்ட்விட்ஜு, வறுத்தது, பொரிச்சது, அப்புறமா இந்த நொறுக்கு தீனி, ஆயில் ஐட்டம், ஜங்க் ஃபுட்டு, நிறைய மட்டனு, சிக்கனு அப்படிலாம் நிறைய சாப்பிட்றத விட்டுட்டு இயற்கையான பாரம்பரியமான உணவுகள், இயற்கையான அரிசிகள், கருப்பு கவுனி அரிசிகள், அப்புறமா சிறுதானிய வகைகள், நிறைய காய்கறிகள், கீரைகள், இது மாதிரி இயற்கையான உணவுகள்லாம் சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. சரிங்களா? அதனால் இது மாதிரி இயற்கையான மருத்துவத்தை கடைப்பிடிச்சு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வோம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.